சொல்லுங்கண்ணா. எவ்வளோ நாளாண்ணா சில்லி சிக்கன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஒரு 15 வருஷம் சில்லி முட்டை சில்லி காடை. இது வந்து எக்குங்களா? எக்லி சில்லி மாதிரி போடுறீங்களா? சூப்பர். இதுங்கண்ணா? ஓகே. அப்புறம் இது என்னங்கண்ணா? ஓ, கோழி தலையா? சூப்பர். வேற என்னென்னங்கண்ணா போடுறீங்க? இது வந்து காடையும் சில்லி மாதிரி ஃப்ரை பண்ணிடுவீங்களாண்ணா? சூப்பர்ண்ணா. அண்ணா ஒரு 7 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டை கிராஸ் பண்ணவே முடியலைங்கண்ணா. உங்கள் கடையோட வாசம் அப்படியே எங்களை இழுத்துட்டு வந்துடுது. அப்படி என்ன ஸ்பெஷல் மசாலா ஆட் பண்ணுறீங்கண்ணா? மணக்காடு மசாலா கம்பெனிலேருந்து ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. ஓ, கம்பெனிலேருந்து டேரெக்டாக வாங்கிட்டு வந்துடுறீங்களா? தமிழ்நாடு மட்டும் யூஸ் பண்ணுறோம். முட்டையா எதுனா? இப்போ நம்ம எப்படி சிக்கனை மேரினேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மணக்காடின் மசாலா சொன்னாங்க இல்லையா, அந்த மசாலா ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அது கூடவே 3 முட்டை எடுத்துக்கிட்டாங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 1 முட்டை, அந்த கணக்கில் 3 கிலோவுக்கு 3 முட்டை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறாங்க. 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. மொத்தமாக 6 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மணக்காடின் மசாலா கம்பெனி பார்த்திங்கன்னா சேலமில் இருக்குது. அது கூடவே சக்தி மசாலாவோட சில்லி பவுடர், அதாவது மிளகாய் தூள் சேர்த்துட்டாங்க. அப்புறமா தண்ணி, இது நல்லா கொலன்னு நல்லா பிசைஞ்சுக்கணும். அந்த மசாலா ஆட் பண்ணும்போதே அது கூடவே லேசாக உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா கொலன்னு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இவங்க வந்து ஒட்டுக்கா நிறையா சிக்கன் போடாமல் அப்பப்போ தீர வெட்டிக்கிறாங்க. ஏன்னா ஒட்டுக்கா நிறையா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நல்லா இருக்காது சொல்லிட்டு. இப்போ இதுக்கு கூடவே அந்த 3 கிலோ சிக்கன் சொன்ன இல்லையா, அதை ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை விட்டு நல்லா பொதன்னு வர மாதிரி பெசரிட்டு இது ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதும், அதுலேயே சிக்கன் சூப்பராக நல்லா மேரினேட் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி செய்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம பாருங்கள், உங்கள் பிசைறதை பார்த்தாலே அழகாக இருக்கு இல்லையா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 15 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கன் எல்லாமே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி தராங்க. பாருங்கள், ஒரு ஆயிலில் போட்டோடனே ஆயிலெலாம் எப்படி கொதிக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் வாசனை பயங்கரமாக வாசனை, இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சீக்கிரமாக கொடுங்கன்னா சாப்பிட்லாம் அப்படி கேட்குற போல இருக்குது. என்ன நல்லா கொதிக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கரண்டி வச்சுக்கிறாங்க கையில். இன்னொரு கரண்டி வச்சுட்டு அதையும் சேர்த்து தட்டி விடுறாங்க அதில். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் சூப்பர் கிறிஸ்பி ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறாங்க. அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆயில் ஃபில்டர் மாதிரி இருக்குது. ஸோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது சாப்பிட்றதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயமும் நல்லா கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி போட்டு தராங்க. அதோடு சாப்பிட்டா சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு டேஸ்ட் இது. ஸோ கண்டிப்பாக நீங்களாம் வந்து ஒரு டைம் இந்த கடை ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் சப்போஸ் நீங்கள் மேட்டூர் டு சேலம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இது பார்த்திங்கன்னா புது பாலம்னு சொல்லுவாங்க. மேட்டூரில் நியூவாக ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அந்த பாலத்துலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சிக்கன் போட் போட்டிருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோஸ்க்காக டெய்லி ஸ்பெஷல் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.